பேர்லி நேயருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். 2 விஜயபாஸ்கர்கள் நீண்ட நாட்களாகவே பெண்டிங்கில் இருந்தாங்க. அவங்க போய் நேற்று தாவிகாவில் போய் இணைஞ்சிருக்கிறாங்க. கூடவே இன்னும் சில முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் போய் இணைஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. இந்த விஷயத்தை எப்படி பார்க்கலாம்? குறிப்பாக சொன்னால் 2 பேருமே ஊழல் வழக்குகள் இருக்குது. அவங்கள சேர்த்துக்கிட்டா எப்படி இவங்க தூய சக்தியாக இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை பல்வேறு நபர்களும் முன்வைக்கிறாங்க. எப்படி பார்க்கலாம்? இந்த கேள்வி இப்போ இல்லை, அதிமுக கேம்ப்ல இருந்து முதலாக ஒரு அமைச்சர் வரும் பொழுதே நான் யார் சொல்றேன்னா செங்கோட்டையன் அவர்கள்லேருந்து சொல்றேன். எங்க நீங்க 2017 இருந்து 2026 ஊழல் ஆச்சு, ஏன்னா எனக்கு ஜெயலலிதாவை காப்பாற்றி விடணும், அந்த அஜெண்டா எனக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு போக்கில் விஜய் அவர்கள் பேசுகிறார். எனக்கு ஜெயலலிதா செய்தது ஊழலே அல்ல, இன்னும் சொல்ல போனால் ஜெயலலிதா ஒரு புனிதர் அப்படிங்கிற அளவுக்கு போறார். 2017 இருந்து 2026 யாரெல்லாம் அமைச்சர்களாக இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் அமைச்சராக இருந்தாரா இல்லையா? ஆமாம். அந்த செங்கோட்டையன் அவர்களை தான் இவர் என்ன பண்றாரு, இந்த தூய சக்தி வாங்க வாங்க எங்களுக்கு இவர் ஆளே இல்லை நீங்க வாங்கன்னு சேர்த்துக்கிறார். கூப்ப கிருஷ்ணனை சேர்த்தார். முன்னாள் விவசாயத்துறை அமைச்சராக இருந்தார், அவரையும் சேர்த்தார். கூப்ப கிருஷ்ணன் அவர் வீட்டில் நான் என்னோட மனைவி அந்த ஊர் தான், கோப்புங்கிற ஊர் தான். நீங்கள் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா அவரோட காம்பவுண்ட் சவர் இருக்கும். காம்பவுண்ட் சவரை இடிச்சாங்க, டிவிசியில் பணமாக கொட்டுச்சு. காம்பவுண்ட் சவருக்குள்ள பணத்தை வச்சு காம்பவுண்ட் சவர் எழுப்பியிருந்தார் கூப்ப கிருஷ்ணன். அந்த தூய சக்தியிலேருந்து சேர்த்துக்கிட்டாங்க. இதே மாதிரி எவ்வளவோ கான்ட்ரவர்ஷியல் ஆட்கள் எல்லாம் விஜய் அவர்களுக்கு ஊழல் பற்றிலாம் பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைங்க. அதெல்லாம் பேச்சு தானே தவிர ஊழல் மேபி என்னன்னா அவருக்கு பர்சனலி காசு தேவையில்லாமல் இருக்கலாம். இன்னைக்கு அது நான் சொல்றது, ஏன்னா அரசியல் எல்லாம் மாறிட்டு இருக்கு. இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு அப்போ நான் சம்பாரிச்ச சேர்த்த சொத்து நிறைய இருக்கு. இன்னும் சொல்ல போனால் நானும் ஏமாத்தி தான் எல்லாம் கருப்பு பணம் வாங்கி அப்படிதான் சேர்த்து வச்சிருக்கேன். எனக்கு அந்த பணமே போதுமானது, நான் எக்ஸ்ட்ராவா யார்ட்டையும் பணம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது விஜயோட பர்சனல் அஜெண்டாவா இருக்கலாம். பட் ஆனால் இந்த அரசாங்கத்துக்கே ஊழலே பிடிக்காது, இந்த அரசாங்கத்தோட ஒட்டுமொத்த பார்வையே ஊழலுக்கு எதிரான ஒரு பார்வை அப்படிங்கறத சொல்றீங்களா? அது நிச்சயமாக இல்லை. என்னைக்கு செங்கோட்டையன் அவர்களையும் கூப்பகிருஷ்ணன் அவர்களையும் முன்னாள் அமைச்சர்களையும் சீட்டு கொடுக்கும் போது திமுக அதிமுக யாரா இருந்தாலும் பரவாயில்ல வாங்கன்னு சொல்லியும் புஷி ஆனந்த் ஒவ்வொரு சீட்டையும் 5 கோடிக்கும் 10 கோடிக்கும் வித்தும் நீங்க பல நபர்களை மாவட்ட செயலாளர்கள் ஒன்றியம் துணை நகரம் இதுக்கெல்லாம் 5 லட்சம் 10 லட்சம் வாங்கியும் இந்த கட்சி நடக்குது. உங்களுக்கு பூத் லெவல் மாநாட்டுக்கு கூட 500 ரூபா டிக்கெட் போட்டு விற்குதுன்னா ஊழல் குறித்தெல்லாம் பெருசா எங்களுக்கு ஊழல் எதிர்ப்பு தான், இல்லாட்டி நாங்கள் அப்படியே தீக்குளிச்சிருவோம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஆதவர்ஜுனா யாரு? ஆதவர்ஜுனா என்ன தொழில் செஞ்சு இந்த அமைச்சர் ஆயிருக்காரு? இன்னைக்கு ஆதவர்ஜுனாவோட மாமியார் யாரு அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கிறது. இந்த அமைச்சரவை ரொம்ப புனிதமான அமைச்சரவை, ரொம்ப சுத்தமான அமைச்சரவை அதுவும் கிடையாது. இன்னொன்று, இப்பயே நிறைய பேர் ஊழல் இல்லாம ஒரு இருக்கு பாருங்க நெரேட்டிவ். மறுபடியும் சொல்றேங்க, நீங்க இன்னும் சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். இன்னைக்கு நேத்தோட ஜுடிஷியரியில் பிபி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், ஜிபி, அடிஷனல் ப்ளீடர்ஸ் இதெல்லாம் முடிஞ்சது. இன்னைக்கு அநேகமாக எல்லாரும் அப்பாயிண்ட் ஆகி டெம்பரரி ஆர்டர்ஸ் பெர்மனன்ட் ஆர்டர்ஸ் டெம்பரரி ஆர்டர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு கோர்ட்டாக போங்க சார், சொல்லுங்க நேர்மையாக வந்தீங்களான்னு கேளுங்க. இல்லை மாவட்ட செயலர்கிட்ட பணம் கொடுத்துட்டு வந்தீங்களா? நீங்கள் மைக் எடுத்துட்டு போனால் பேச மாட்டாங்க, சும்மா வாங்க சார் வாங்க டீ சாப்பிடலாம் அப்படி பேசுங்க. இதில் எல்லாரும் ஆமாங்க தளபதி ஆட்சியில் ஒருத்தர் வந்தாருங்க சார், ஃபார்ம் மட்டும் ஃபில்அப் பண்ணி போடுங்க சார், எல்லாம் முடிஞ்சிச்சு சார், எல்லாம் அப்படியே பக்காவா நாங்கள் மெரிட் பேஸ்டு பண்ணிட்டு இருக்கோம் சார். விழுப்புரத்தில் அவங்க வழக்கில் இணைச்செயலாளரே கேஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏற்கனவே ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆனிச்சுங்க, பிபிக்கு 35 லட்சம் கேட்குறாங்கன்னு சொல்லி ஆடியோ ரிலீஸ் ஆனிச்சு. இது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸுக்கு, ஹை கோர்ட்ஸுக்கு என்ன கதை? நீங்க சபார்டினேட் கோர்ட்ஸுக்கு ஒன்று கதை இருக்கு, ஹை கோர்ட்ஸுக்கு என்ன கதை? தூய்மையான ஆட்சி. நீ ஜுடிஷியரியில் போகிற பப்ளிக் ப்ராசிக்யூட்டரும் கவர்மெண்ட் ப்ளீடர்ஸும் அடிஷனல் ப்ளீடர்ஸும் காசு வாங்குவேன்னா இது எப்படி தூய்மையான ஆட்சியாக நீங்கள் கொடுப்பீங்க? முதல்ல அப்போ நீங்கள் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஒருத்தர் 35 லட்சம் கொடுக்குறாரு வராருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன யோசிப்பாருப்பா, திருட லிஸ்ட்லாம் எடியா, அந்த கஞ்சா காய்ச்சல் லிஸ்ட்லாம் எடியா, அவன் வரும்போது பெயில் கீழ் கேட்டானா கொடுத்து விட்டு அவனுக்கு அமௌண்ட் வாங்கிக்கங்க அப்படி தானே சொல்லுவார். அவர் அசிஸ்டன்ஸ் கூட அதானே சொல்லுவார். அதானே நடக்கும். அப்போ இது ஊழல்லாம் அப்படியே நாங்கள் எரிச்சிருவோம், ஊழலாம் எரிஞ்சிருவோம், அது எதுவுமே கிடையாது. அது ஒன்று. ரெண்டாவது, அமைச்சர்கள் யாருக்கும் இன்னும் பிஎஸ் போடவே இல்லை. 3 பிஏ போடலாம். விஜயபாஸ்கர் மாதிரி நபர் 30 பிஏ கூட வச்சுக்கிட்டாங்க, ஏன்னா 30 கலெக்ஷன் ஏஜென்ட்டாக அவர் வச்சுக்கிட்டார். இவங்க 3 பிஏ போடலாம். 3 பிஏல புஷி ஆனந்த் அவர்கள் 2 சீட்டை வித்துட்டார். புஷி ஆனந்தில் மாவட்ட செயலர். இப்போ நீங்க தாவேக்கோட ப்ராசஸ் என்ன வச்சிருக்காங்கன்னா, செக்ரட்டரியில் புஷி ஆனந்த் அவர்கள் செக்ரட்டரியோட பணியுரை மாற்றி வச்சிருக்காரு. அவருக்கு 2 அலுவலகம் இருக்கு. ஓகே, இதில் காலையில் புஷி ஆனந்த் உட்காரானா அவர் சுற்றி அமைச்சர்கள் மற்ற அமைச்சர்கள்லாம், ஏன்னா எந்த அமைச்சர்களுக்கும் என்ன வேலைன்னு இன்னும் தெரியல. இது நான் தானா, யாருமே என்ன சொல்லவே இல்லையாப்பாங்கிற மாதிரி இன்னும் பார்த்துட்டு இருக்காங்க. போக்குவரத்து துறையில் என்ன இருக்கு, தொழிலாளர் துறையில் என்ன இருக்கு, இந்த துறையில் என்ன வேலை, அந்த துறையில் என்ன வேலை, எதுவுமே தெரியாம விஜய் என்ன சொல்லிட்டாரு, எல்லாருமே இப்படிதான், நீ செக்ரட்டரிஸ் வச்சு நீங்க வேலையை பார்த்துருங்க அப்படிங்க. எனக்கு ஒன்றும் தெரியாது, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அவர் ஒரு இடத்துல இருக்கார். உங்களை காலைல வந்தாலும் ஒருத்தர் மாவட்ட செயலர் ஒருத்தர் அண்ணே இந்த அவன் சொன்னேன் இல்லைண்ணே அப்படியாடா வாடா காலைல விழுறான், அண்ணே பார்த்து செஞ்சுக்கலாம்டா போட. என்ன அர்த்தம்னா, அது பிபிஎஸ் அப்பாயின்மெண்ட்டு, செக்ரட்டரிஸ் அப்பாயின்மெண்ட்டு, பிஎஸ் அப்பாயின்மெண்ட்டு, இந்த அப்பாயின்மெண்ட் எல்லாம்
நடக்கக்கூடிய இடமாக அது மாறிடுச்சு. இப்போ பிஏ போட்டீங்க, எந்த ஒரு ஆட்சியர் அமைச்சர் நேரடியாக வந்து தம்பி எனக்கு இந்த அமௌண்ட்டை கொடுத்துருன்னு சொல்ல மாட்டார். அதுக்கு தான் பிஎஸ் வச்சிருக்கிறாங்க. ஸோ பிஎஸ் அப்பாயிண்ட் ஆன பிறகும் இந்த ஆட்சி நேர்மையான தூய்மையான ஆட்சியாக இருக்குது அப்படிங்கிறது அமைச்சர் லிஸ்ட்டில் வரல. பார்ட்டி ஃபண்டு நாங்கள் வாங்க மாட்டோம், அமைச்சர் ஃபண்டு மினிஸ்டர் ஃபண்டு வாங்க மாட்டோங்கிறதெல்லாம் நடக்கலை. ஏன்னா எந்தெந்த அமைச்சர்கள் எவ்வளவு காசு செலவு பண்ணி நகை அடமானம் வச்சு வீட்டு அடமானம் வச்சு இங்கே வந்து அமைச்சராக இருக்காங்கிறதுலாம் தனி கதை. அந்த தனி கதையெல்லாம் பேசலாம். அப்போ அது நடக்குதாங்கிற பார்க்கலாம். அதனால் ஊழலுக்கு நாங்கள் பெரிய பார்வை எங்களுக்கு எதிராக. ஆர்டிஓ ஆஃபீஸில் ரைடு நடத்துனாங்க. அதுக்கு முன்னாடி பத்திரப்பதிரில் ரைடு நடத்துறாங்க. பத்திரப்பதிரில் ரைடு நடத்தும் போது 40 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க. இது வரலாற்று சாதனைன்னு சொல்லி பேசுனாங்க. ஆர்டிஓ ஆஃபீஸில் ரைடு நடத்துறீங்களே, யார் மேலே எஃப்ஐஆர் போடலை? யாருமே சிக்கலையா? 37 லட்சம் பணம் பிடிச்சிங்க, 37 லட்சம் நான் காக்கா வந்து போட்டுட்டு போச்சா உங்கள் பாக்ஸ்லாம்? இல்லை. அப்போ யாராவது பிடிச்சிருக்கணும், புரோக்கர்ஸை பிடிச்சிருக்கணும், ஆர்டிஓஸை பிடிச்சிருக்கணும். யாருமே பிடிக்கல, போய் பணத்தை விட்டு பிடிச்சிட்டு வந்துட்டீங்க. அப்போ இதான் உங்களோட பார்வையா? இதுதான் இப்போ அருண் அவர்கள் தான் சொல்லி அனுப்புறாரா, சார் இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ரைடு அடிக்கிற மாதிரி அடிங்க, பரபரப்பாக நியூஸ் ஆகுங்க, அடுத்த ரைடு அடிங்க, அப்படியே அமைங்கிறோம், அப்புறம் ரைடே எல்லாம் பார்த்துங்க. இப்படி தான் இதுக்கு தான் நீங்கள் அசைன்மெண்ட் கொடுத்துருக்கீங்களா? இப்போ ஊழல் குறித்த பார்வை என்பதெல்லாம் இவர்களுக்கு பெரிய அளவில் இல்லை. அப்போது விஜயபாஸ்கர் அவர்கள் இப்போ ரொம்ப உண்மையிலேயே தாவேக்க நல்ல கட்சின்னு நினைச்சு ஓட்டு போட, தாவேக்க தொண்டன், மக்கள் எல்லாம் விட்டுருங்க, தாவேக்க தொண்டன் அவன் என்ன கேட்கிறான், அண்ணா இது வரைக்கும் உன் மூஞ்சிக்கு தான் வாக்கு, உன் மூஞ்சிக்கு தான் வாக்குன்னு சொல்லி சொன்னேன். எல்லா இடத்துலையும் போய் வேட்பாளர் பேர் கூட சொல்லாம உன் மூஞ்சிக்கு தான் வாக்குன்னு சொல்லி சொன்னேன். இன்னைக்கு ஏன்னா உன் மூஞ்சி என்னென்ன ஆச்சுன்னு கேட்கிறான். ஏன்னா உன் முகத்துக்கான வலிமை குறைஞ்சிருச்சா? அப்போ நீங்க விஜயபாஸ்கர் நம்பி தான் கட்சி நடத்த போறியா? இனிமேல் இந்த விஜயபாஸ்கர் அந்த விஜயபாஸ்கர், உடுமலை ராதாகிருஷ்ணன், கடம்பூர் ராஜு, இவர் எம்எஸ்எம் ஆனந்தன், இவங்களை நம்பி தான் கட்சி நடத்த போறியா? ஏன்னா உனக்கு அவ்வளவுதானா, நீ தொக்காயிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. நீ முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு, இனிமேல் ஸ்ட்ரென்த் இல்லையா அப்படின்னு இந்த கட்சியோட தொண்டன் கேட்குறான். நீங்கள் ஊழல் வழக்கு ஒரு விஷயங்க. நீங்கள் வந்து சொத்து குவிப்பு வழக்கு, அதிகமாக சொத்து சேர்த்த வழக்குங்கிறது வேற. குட்கா கேஸ் நீங்கள் ஒரு பக்கம் பாருங்களேன், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இல்லை சுகாதாரத்துறை அமைச்சர், மக்களோட சுகாதாரத்திற்காக இந்த அமைச்சர் வேலை செய்யணும். ஆனால் நான் என்ன பண்ணேன், சாவுங்கடா நீங்கள்லாம் செத்தா எனக்கு என்னடா பிரச்சனை, குட்கா வாங்கி திருட்டு சாவுங்கடா அப்படின்னு ஒரு அமைச்சர் வேலை பார்த்தார். அந்த அமைச்சரை காப்பாற்றுறதுக்கான வேலைகளை இன்னைக்கு அவர் பார்க்குறார். இல்லை, நிர்மல்குமார் அவர்கள் சொல்லும்போது எங்கள் கட்சியிலே சேர்ந்திருந்தாலும் அவங்க மேலே எந்த சமரசமும் கிடையாதுன்னு சொல்கிறாரு. நான் ஒன்று சொல்கிறேங்க, இப்போ இன்னைக்கு காலையில் அனிதா ராதாகிருஷ்ணன் அரெஸ்ட் பண்ணுறாங்களா? அனிதா ராதாகிருஷ்ணன் இன்னைக்கு சாயந்தரமே தாவேக்கல சேர்றாரு, விட்டுருவாங்களா? இல்லை வந்து பேச்சுக்கு சொல்கிறேன், கேஎன் நேரு, ஏவா வேலு, நீங்கள் யாரெல்லாம் குற்றம் சாட்டுறன்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் சேர்ந்து, அப்பா வாங்கப்பா, செந்தில் பாலாஜி வாங்கப்பா, நம்ம எல்லாம் சேர்ந்து போய் தாவேக்கல போய் சேரலாம், தாவேக்க சரி வாங்கன்னு சிவப்பு கம்பளம் விரிச்சு வர வைப்பாங்களா? இல்லைங்க ஸ்டாலின் தாங்க ஊழல் செஞ்சார், உதயநிதி ஸ்டாலின் தாங்க ஊழல் செஞ்சார், மற்றவங்க ரொம்ப தூய்மையானவங்க அப்படி சொல்லிடுவீங்களா நீங்கள்? இல்லை நாங்கள் இவங்க மேலே நடவடிக்கை எடுக்க போகிறோம், ஏன்னா இவங்க மேலே எங்களுக்கு பழி வாங்குற நோக்கம் இருக்குது அப்படி சொல்லுவீங்களா? நீங்கள் உங்களோட பார்வை, அதனால தான் சொல்கிறேன், ஊழலுடைய பார்வை. நீங்கள் தப்பு செஞ்சாங்கன்னா அவங்க தப்பு செஞ்சாங்கன்னு நீங்கள் ஏவா வேலு வீட்டு ரைடு போனீங்கன்னா விஜயபாஸ்கருக்கு ரைடு போங்க, அந்த பழைய ரைடு என்னாச்சுங்கிற தோண்டி எடுங்க, ஏன் அந்த கேஸ் பெண்டிங்ல இருக்குன்னு கேளுங்க. எங்க விஜயபாஸ்கர் அவர்களுக்கு குவாரிகள் இருக்கு, விராலிமலையில் குவாரிகள் இருக்கு. டி.கே. பிரபுக்கு விராலிமலைக்கு வழி தெரியாதா? ஏன் அங்கே போவே இல்லை? அவர் போக வேண்டியதானே? இப்போ எவ்வளோ சார் நீங்கள் ஆழமாக தோண்டிருக்கீங்க, நான் பார்க்கணும் சார் சொல்ல வேண்டியதானே? ஏன் சொல்லுவாரா? எதுவுமே சொல்ல மாட்டார். நீங்கள் குட்கா வழக்கு, டிவிஎஸ்சி வழக்கு, அப்பாயின்மெண்ட்ஸில் டாக்டர் அப்பாயின்மெண்ட்ஸில் வழக்கு, டிவிஎஸ்சி வழக்கு இதெல்லாம் நடக்குது. ஆனால் எங்களுக்கு அது பற்றிலாம் எந்த கவலையும் அக்கறையும் இல்லை. அதெல்லாம் விடுங்க. ஒரு வாரமாக ரெண்டத்தவணை பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கிஃப்ட் ஹேம்பர் கொடுக்குறாரு, ஒரு அழகான ஒரு மஞ்சப்பையில் நெய் டப்பா, மைசூர் பாக்கு, என்னென்ன கொடுக்கணுமோ கொடுத்து மக்கள்கிட்ட என்றைக்கும் நீங்கள் விஜயபாஸ்கர் வழியில் நீங்கள் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அவர் ஆட்டோலாம் ஒட்ட ஆரம்பிச்சிட்டார். புதிய பாதையில் புதிய பயணத்தில் அப்படி சொல்லிட்டு ஒட்ட ஆரம்பிச்சிட்டாரு. தேர்தல் வேலை ஜரூர ஆரம்பிச்சிட்டார். அவர் என்னன்னா மறுபடியும் நம்ம ஜெயிக்கணும், ஜெயிச்சு நம்ம இந்த இடத்துல ஒரு பவர் சென்டராக மாறணும், நம்மளோட குவாரிகள் அப்படியே இருக்கணும், நம்ம கொள்ளடிச்ச பணம் நம்மள்கிட்டே இருக்கணும், நம்ம குட்காலாம் கேஸில் உள்ளே போகக்கூடாது, டிவிஎஸ்சி வழக்கில் உள்ளே போகக்கூடாது, எல்லா வழக்கிலும் நம்ம இப்படியே இருக்கணும். இதுதான் அவருடைய அஜெண்டா. இதை தாண்டி நான் டெல்டாவில் பெருசாக வந்து இந்த கட்சியை வளர்க்க போகிறேன், நான் சிம்பிளாக சொல்கிறேன், விராலிமலைக்கு டெல்டாக்கு என்ன சம்பந்தம்? நான் புதுக்கோட்டைக்காரன், நான் சொல்கிறேன் புதுக்கோட்டை டெல்டா இல்லை. ஓகே, நெடுவாசல் வேணா டெல்டான்னு சொல்லுங்க, ஏன்னா தஞ்சாவூர் ஒட்டி இருக்கிற பகுதி அது வந்து நாங்கள் வேணா சொல்லி நாங்கள் பெருமையாக நாடு சொல்லிக்கணும் டெல்டா. நான் புதுக்கோட்டை நெடுவாசல் இருக்குன்னா நெடுவாசலுக்கு புதுக்கோட்டைக்கு என்ன சம்பந்தம் நான் கேட்பேன். எங்கள் ஊரில் இருக்க எங்கள் மாவட்டத்தில் ஆனந்தாய் கூட தான் எங்கள் மாவட்டத்தில் இருக்குது. உடனே நான் கடல் மாவட்டம் சொல்லிட முடியுமா? அதுக்கு போகணும், ரொம்ப தூரம் போகணும். அப்படி இருக்கின்ற காரணத்தால் நீ டெல்டான்னு நான் கட்சி நீங்கள் மன்னார்குடியில், திருவாரூரில், திருவையாறில் இங்கெல்லாம் இருந்தேன், டெல்டாவில் கட்சியை பலப்படுத்துறேன்னு சொன்னால் வேற விஷயம். சும்மா அவர் அடிச்சு விட்றாரு, கேட்கறதுக்கு யார் வேணாலும் கேட்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இவர் பெரிய ஸ்ட்ரென்த் கொண்டு வந்துட்டாரு. அது எல்லாமே கதை. 20,000 பேர் திரட்ட முடியும், திரட்ட முடியும். விஜயபாஸ்கர் எல்லாரும் சொத்து கிடையாது, கோடிக்கணக்கான சொத்து வச்சிருக்காரு. சுமாரா வந்து 10,000 கோடி வச்சிருப்பாருங்கிறத ஊருக்குள்ள பேச்சு இருக்கு. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் இதை விஜய் அவர்கள் ஏன் சேர்க்கின்றார் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அடுத்த நீ எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் போலி பத்திரம் தயார் பண்ணி 100 கோடி ரூபாய்க்கு போலி பத்திரம் தயார் பண்ணி ஊர் ஊரா ஓடினார்.
அவர் கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அந்த அளவுக்கு அவர் இருந்தார். அந்த நபரை இவர் கட்சியில் சேர்க்கிறார். அவர் மேலே லேண்ட் மைனிங் இல்லீகல் லேண்ட் மைனிங், நில அபகரிப்பு, அதே மாதிரி இந்த கனிம வள கொள்ளை அதுவும் இருக்கு அவர் மேலே. அது இல்லாமல் சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு. இப்போ இதெல்லாம் வழக்கு 37 வழக்குகள் அவர் போட்ட அஃபிடாவிட்ல இருக்கு. அதில் சில வழக்குகள் தேர்தல் வழக்குகள், அரசியல் வழக்குகளாக இருக்கலாம். அதை தாண்டி ஊழல் பண்ண வழக்குகள் என்பது இவ்வளவு இருக்கு. இப்போ இது குறித்தும் எங்களுக்கு அக்கறை இல்லை, எம்எஸ்எம் ஆனந்தம் இல்லை. இன்னொன்று, நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி 2017 2026 செங்கோட்டையில் நான் ஆரம்பித்தேன். அந்த அமைச்சரோட இருந்த கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன், MC சம்பத், இன்னைக்கு வந்து இப்போ சேர்ந்திருக்கிற 3 பேர், எம்எஸ்எம் ஆனந்தன், விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர், MR விஜயபாஸ்கர், இது எல்லாமே சேர்ந்து எடப்பாடியோடைய முக்கியமான அமைச்சரவையெல்லாம் இங்கே வந்துருச்சு. இப்போ யார் ஊழல் சக்தி அப்படிங்கிறது நமக்கு தெரியல. 2017 2021 நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற ஊழல் சக்திங்கிறது விஜய் இப்போ என்ன கற்பனையில் இருக்காரு. ஒவ்வொரு துறையில எடப்பாடி பூந்து உள்ள போய் தகர்ப்பா, நான் போய் கொள்ளடிச்சுட்டு வந்துட்டாரு. விஜயபாஸ்கர் கைகிட்ட ஐயா நான் சேவை செய்ய வந்தேன் ஐயா, என்னையா நீங்க இப்படி பண்ணிட்டீங்களா அழுகுறாருங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குற வேலைகள் பார்க்கிறார். ஆனா பொதுமக்களுக்கு நிச்சயமாக தெரியும், இந்த ஊழல் சக்தியை சேர்ப்பதன் மூலியமாக விஜய் அவர்களுக்கு ஊழல் குறித்தெல்லாம் பெரிய அக்கறையோ பார்வையோ இல்லை. இந்த சக்தி கொஞ்சம் டைம் எடுக்கிற சக்தி, கொஞ்சம் டைம் எடுத்து கொள்ளடிக்கிற சக்தி அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது போக போக அது உண்மையா இல்லைங்கிறது மக்களே தெரியும். 4 MLAக்கள் ராஜினாமா பண்ணும்போதும் சரி, மற்றவர்கள் சேரும்போதும் சரி, கட்சி ஆஃபீஸிலோ இல்லை தலைமை செயலகத்தில் போய் சேர்ந்தாங்க. இந்த 2 விஜயபாஸ்கருக்குமே வந்து இந்த ஹோட்டலில் வந்து ஒரு விழா நடைபெறுது. அங்கே வந்து விஜய் வருவார் அப்படின்னு சொல்லி தான் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கப்பட்டு கட்சியில் சேருவதற்கான அந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த நிகழ்வுக்கு விஜய் அவர்கள் வரவில்லை. ஏன் வரவில்லை அப்படிங்கிற கேள்வி இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? ஒவ்வொரு சனிக்கிழமையும் அமைச்சர்கள் சேர்றாங்க. அதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா அங்கே அதிக இல்லை. இப்போ நீ உள்ள வந்து விதத்தை இப்பதான் பார்த்தோம், எப்படி மரியாதையா நீ வந்துங்கிறத அடிச்சு பிடிச்சதே நகர்றான்னு சொல்லி உருண்டு பிறண்டு வர்றாங்க. உள்ள உருண்டு பிறண்டு வந்துட்டு எங்களுக்கு அங்கே மரியாதை இல்லை, இங்கே மரியாதை கொடுப்பாங்கன்னு நினைச்சு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. மரியாதைக்கு அடிப்படை என்ன தெரியுமா? ஒரு கட்சியில சேர வரும்போது கட்சி தலைவனை எங்கேயாவது பார்க்கணும். இன்னும் சொல்லப்போனா கட்சி தலைவர் முன்னாடி தான் இணையணும். நீங்களா அமைச்சர்களாக இருந்தவங்க, சாதாரணமான நாட்களாக அமைச்சர்களாக இருந்தவங்க, இப்போ கட்சி தலைவர் முன்னாடி தான் இணைவோன்னு நீங்க சொல்லி கண்டிஷன் போட்டானா அதெல்லாம் பார்க்க முடியாது. கிறிஸ்டியான தலைமையில சேரனா சேரு, உனக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்க பரவாயில்லைங்க, எங்களுக்கு அந்த வெக்கமான சூடு சொரண சுயமரியாதை எதுவுமே கிடையாதுன்னு வந்து சேர்ந்துடுறாங்க. விஜயபாஸ்கர் என்ன நினைச்சாரு? இல்ல நம்ம அப்படிலாம் சேர்ந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம இந்த இடத்துல ஒரு பவர் சென்டரா மாற வந்திருக்கும். நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை தாவேக்குள்ள ஏற்படுத்தணுங்கிறது நம்ம யோசிக்கிறோம். அப்போ விஜய் தலைமையில தான் நம்ம சேரணும். அதுக்காக நம்ம என்னென்ன வேலைகள் செய்யணும், பெரிய விழா மாதிரி எடுக்கலாம், 20,000 பேரை கூட்டலாம், அப்படி ஒரு செட்டப் பண்ணி நம்ம பண்ணலாம். அப்படி பண்ணா விஜய் கண்டிப்பா வந்துருவாரு அப்படின்னு நினைச்சார். ஆனா விஜய் ஆனந்தும் சரி, ஆதவர்ஜனாவும் சரி, என்ன பண்ணாலும் விஜய் அவர்களை நீங்க, அதாவது இதுக்கு மட்டும் இல்லைங்க, யாருமே அப்ரோச் பண்ண முடியாத ஒரு தலைவராக விஜய் அப்படியே மாத்துறாங்க. விஜய் அவர்களை வந்து கிட்டத்தட்ட நீங்க, ஏன்னா நான் வந்து கட்சியில் இருக்கும்போது ஜான் சொல்லுவாரு, பிரதர் இஸ் லைக் அனதர் ஜெயலலிதா பிரதர், அவர் இன்னொரு ஜெயலலிதா பிரதர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் சர்வாதிகாரி மாதிரி சில இடங்கள்ல நம்ம நடத்துவார் பிரதர் அப்படின்னு. இதெல்லாமே என்னன்னா பில்டப், அவ்வளவுதான். நீங்க ஜெயலலிதா அவர்களோட நீங்க பல விஷயங்களை ஜெயலலிதா மோசம், ஆனா அறிவு சார்ந்த விஷயம் ஜெயலலிதா அவர்களோட நீங்க அறிவு சார்ந்த சில விஷயங்கள், டிசிஷன் மேக்கிங், அதுலலாம் வந்து நீங்க இன்னும் சொல்லப்போனா அவங்க வந்து அமைச்சர்களை டீல் பண்ண விதம், நீங்க பிற்கால ஜெயலலிதா வந்து ரொம்ப மோசமா அன்அப்ரோச்சபிளா இருந்தாங்க. ஆரம்பகால ஜெயலலிதா, எம்ஜிஆர் கூட பயணித்த ஜெயலலிதா அவர்கள் வந்து ஊராக போனாங்க. அவங்க நிறைய இதெல்லாம் கத்துக்கிட்டாங்க, பல விஷயங்கள் தெரியும், நல்லா படிப்பாங்க, இதெல்லாம் இருக்கு. நீங்க ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு ஃபேக்டர் மட்டும் எடுத்து வச்சுட்டு ஜெயலலிதா மாதிரியான ஒரு உருவப்படுத்துறதுக்கான வேலைகளை இந்த கும்பல் தொடர்ச்சியா பார்க்கறதுனால அவ்வளவு ஈஸியா பார்த்துட முடியாது. மக்கள்கிட்ட அப்படித்தானே, நீங்க விஜய் பார்க்கறது ரொம்ப சுலபமான விஷயம் இல்லைன்னு சொல்லி தான் மக்கள்கிட்ட வந்து ஐயோ அவர் பார்க்கறதே பெரிய அதிசயங்க, அவர் பார்க்கறதே கடவுளை பார்க்குற மாதிரியான ஒரு பில்டப் கொடுத்து தான் இந்த தேர்தல் வெற்றியில பல விஷயங்கள் அதுவும் ஒரு முக்கியமான ஒன்று. அப்படி இருக்கும்போது ஜெயலலிதா மாதிரியே நம்ம கொண்டு வரணும். அப்போ நீங்க அவ்வளவு ஈஸியெல்லாம் பார்த்துட முடியும். பட் ஆனா என்னன்னா, நீங்க இந்த அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்களை நீங்க பனையூருக்கு கூட்டிட்டு வந்து பார்க்க முடியாதுங்கிறது ஓகே. நீங்க உங்களுடைய பட்டினப்பாக்கம் இல்லத்துல கூட நான் பார்க்க மாட்டேன்னு சொல்றீங்கல்ல, நமக்கு என்ன கேள்வி எழுதுனா, உண்மையிலே விஜய் அவர்களுக்கு விஜயபாஸ்கர் வருதோ, MR விஜயபாஸ்கர் வரது இவங்க சேர்றது தெரியாதா? அது கூட நமக்கு தெரியல. ராஜினாமா பண்றாங்க, ஓகே. அதுக்கு பிறகு விஜய் அவர்களுக்கு தெரியுமா, இல்ல அவர் எது குறித்தும் அக்கறை இல்லாமல் இருக்காரு? எப்படி சட்டமன்றத்துல வந்து என்ன நடக்குதுன்னு பாட்டு ஏதோ வேடிக்கை பார்த்துருக்கோம், என்னை பத்தி பேசுறீங்களா, சரி ஓகேங்கிற மாதிரி இருக்காரு. பாலிடிக்ஸ்ல எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்லை. நான் வந்து டெய்லி ஆஃபீஸ்க்கு வருவேன், அதே பெரிய சாதனையா நீங்க எல்லாம் பார்த்து பேசுறீங்க, அதுவே எனக்கு போதுமான ஒன்று. டெய்லி வந்து 10 to 6 நான் ஒர்க் பண்ணுவேன். இந்த மாதிரி சிஎம்ஏ கிடையாதுன்னு பில்டப் பண்றதுக்கு 4 பேர் வச்சிருக்கேன், அது போதும். சாட்டர்டே சண்டே எனக்கு வீக்கெண்ட் லீவு, ஜாலியா இருப்பேன் அப்படிங்கிற ஒரு இடத்துல மட்டும் இருந்துட்டு அரசியல் பத்திலாம் எனக்கு பெரிய ஆர்வமே இல்லை அப்படிங்கிறது வெளிக்காட்டுறாதாங்கிறது தெரியல. ஒட்டுமொத்தமாக இந்த சேருகிறவர்கள் அவர்களுக்கு உண்மையிலே சுயமரியாதைலாம் இருந்தா சேர மாட்டாங்க. விஜய் அவர்கள் உண்மையிலே தான் வந்து ஊழல் சக்தி அல்ல,
தான் வந்து ஒரு நேர்மையான சக்தின்னு நினைச்சாருன்னா அவர் இவங்களை சேர்த்துக்க மாட்டார். இந்த ரெண்டு குரூப்புமே வந்து மோசமான குரூப் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றாங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது தாவேக்கான்றது ஒரு அரசியல் அனுபவம் இல்லாத ஒரு அரசாக வந்து உட்காந்துருக்குது அப்படின்னும் போது கட்சி ரீதியாக பார்த்தீங்கன்னா இப்போ விஜயபாஸ்கர் ஆகட்டும், எம்ஆர் விஜயபாஸ்கர் ஆகட்டும், இப்படி கை தேர்ந்தவர்கள் எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள்லாம் வந்து சேராங்கன்னும் போது கட்சி இன்னுமே கூடுதலான பலம் அடையும், அந்த கட்சியோட ஸ்ட்ரக்சரே மாறும் அப்படிங்கிற கருத்து முன்வைக்கப்படுது இல்லையா? இல்லைங்க, நீங்க இப்போ 35% இவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த 35% விஜயோட முகத்திற்கு விழுந்த வாக்குகள். இன்னைக்கு விஜயோட முகத்தை பார்த்து விஜய் வந்து நேர்மையான ஆட்சி கொடுக்க போற நினைத்தவர்கள் அவர்களுக்கு நீங்க ஒரு பெரிய சோர்வு அடைஞ்சிருக்காங்க. என்னங்க இது விஜயபாஸ்கர்லாம் சேர்க்குறீங்க, என்னங்க நீங்க என்னதாங்க உங்க கணக்கு, இப்போல்லாம் இயல்பா வாக்கு வருது இல்லை, மக்களுக்கு நல்லது செஞ்சு அடுத்த வாக்களை பெருக்குவீங்களா இல்லை அதிமுக ஆளை தூக்கி பெருக்குவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதனால இது நமக்கு இன்னும் சொல்ல போனால் 2026 இல்லை அரித்மெட்டிக்கு உடைச்ச ஆண்டா நான் பார்க்குறேன். நீங்க நம்மளாம் என்ன நினைச்சோம், திமுக கோர் ஓட் பேங்க் இது, இஸ்லாமியர்கள் ஓட் பேங்க் இது, கிறிஸ்டியன்ஸ் ஓட் பேங்க் இது, தலித்தல் ஓட் பேங்க் இது. இந்த ஓட் பேங்க்ல பெரிய சிதைவு ஏற்பட்டா கூட எப்படியும் திமுக 35% 40% வந்துடும் நம்மளாம் கணக்கு பண்ணோம். ஆனா 25க்கு போச்சு. அப்ப மக்கள் என்ன யோசிச்சாங்க, இல்ல நம்ம வந்து விஜய்க்கு வாக்களிக்கலாம், இஸ்லாமியர்களாக இருக்கலாம், நீங்க வந்து தலித்துகளாக இருக்கலாம், விஜய் ரசிகர்களாக இருக்கலாம், இப்படி ஒரு கணக்கு பண்ணாங்க. அப்போ இங்க வந்து யாரு இஷ்யூஸை பேசுறாங்களோ, மக்களுக்காக பேசுறாங்களோ அவங்களுக்கு கூடுதலான அட்வான்டேஜ் இருக்கு. இதுல வந்து ஒரு சினிமா மோகம்ங்கிறது பெருசா இருக்கு. பட் இது எப்படியே தொடருமா? இல்லை, தொடராது. அடுத்ததாக மக்களுக்கு கூடுதல், ஏன்னா இப்ப திமுகவுக்கும் தாவேக்காவுக்குமான வித்தியாசம் வந்து 10% தான். இந்த 10% வந்து யார் வேணாலும் மேலே வரலாம், யார் வேணாலும் கீழே போகலாம். ஒரு 10% என்பது இப்ப கூடுதலாக மக்களுக்கு நாங்கள் வேலை செய்வோம், எதிர்கட்சியாக நாங்கள் சிறப்பாக வேலை செய்வோம்னு சொல்லும் பொழுது இந்த கணக்கு எல்லாம் மாறும். அதனால அதிமுக விஜயபாஸ்கர் வரும்போது 20,000 பேர் வந்தாங்க, அந்த 20,000 பேர் அப்படியே அதிமுக வாக்குகளாக மாறுமா? சரி, அப்படி மாறுச்சுன்னா இங்க தாவேக்கோட 20,000 பேர் வந்தாலும் அவன் என்ன யோசிப்பான், இல்லைங்க நம்ம எடுக்க வேண்டிய ஸ்பேஸை விஜயபாஸ்கரோட ஆட்களும் எடுக்கிறாங்க, அப்ப நம்ம இந்த கட்சிக்காக வாக்களிக்க வேண்டிய அவசியமோ தேவை என்ன ஏற்படுது? இன்னைக்கே நீங்க சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கெல்லாம் என்ன ஒரு கோபம், நமக்கு பின்னாடி கட்சியில சேர்ந்து இன்னும் சொல்ல போனா கடைசி நேரத்துல சீட்டு வாங்கிய அவர்கள் அமைச்சரா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. 20 வருஷமா போஸ்டர் ஒட்டி, சைக்கிள் ஒட்டி, இதெல்லாம் நீங்க கதையெல்லாம் பேசிட்டு எம்எல்ஏ மட்டும் உட்காருன்னு சில பேர் உட்கார வச்சிருக்கீங்க. இது எந்த விதத்துல நியாயம்னு புஷி ஆனந்த் கிட்ட ஏற்கனவே கேட்டுட்டு இருக்காங்க. இந்த சண்டை பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மாவட்ட செயலருக்கு எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் போகல, எங்களை மேல மாவட்ட செயலர் ஆக்குங்க, கூடுதலா 4 மாவட்டம் நீங்க அறிவிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அப்ப எங்களை மேல மாவட்ட செயலர் ஆக்குங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் கூடுதலாக நீங்க தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே பயங்கரமான ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், யாரையுமே உள்ள விடக்கூடாது. அது புஷி ஆனந்தோடைய தலையிலிருந்து கடைசியில் இருக்கிற தொண்டன் வரைக்கும் யாரையும் உள்ள விடக்கூடாது, நம்ம மட்டும்தான் அதில் இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு பார்ட்டி. ஆதவ ஒரிஜினா என்ன பண்றாரு, புஷி ஆனந்துக்கு மட்டும் தான் இன்னைக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. போஸ்டரோட கூட என் போட்டோ கூட இன்னைக்கு வரைக்கும் போட அமைச்சரான பேருக்கும் போடுறது இல்லை, அதுக்கு ஆட்கள் இல்லை. நான் எனக்கான ஒரு டீமை ரெடி பண்றேன். நாளைக்கு ஏதோ ஒரு கிரைசிஸ் வருது, நான் இந்த கிரைசிஸ் சொல்ல வர ஏதோ ஒரு கிரைசிஸ் வருது, அந்த கிரைசிஸ் வரும்போது எனக்கான ஆட்கள் என் பேக்கப்க்கு நிற்கும். எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் பேசும்போது கூட இதுக்கு பின்னணியில ஆதவர்ஜன இருக்கிற மாதிரி என்னதான் பேசுறாங்க. எப்பயுமே நீங்க நிறைய பேர் செங்கோட்டை நினைக்கிறாங்க, அதிமுக வந்து ஆட்களை தூக்கிட்டு வரல செங்கோட்டை நினைக்க, இல்ல செங்கோட்டை ரோலே கிடையாது. நான் சொல்றேன், இன்னும் சொல்ல செங்கோட்டை அவர்கிட்ட போய் உட்காந்து பிராங்கா இவங்க எல்லாம் பேசுனாங்கன்னா வராதிங்கம்மான்னு சொல்லுவார். ஓகே, வராதிங்கப்பா வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அமைச்சராயிட்டனால அமைதியா இருக்கார், இல்லாட்டி அவருக்கு வந்து பேட்டி கொடுத்துட்டு இருப்பார். அதான் நடந்திருக்கும். ஸோ அவர் ஆதவ ஒரிஜினாவுடைய பிளான் மட்டும்தான் இது. ஆதவ ஒரிஜினாவுடைய நோக்கம் என்பது நாளைக்கு ஒரு கிரைசிஸ் வரும்போது கட்சியில் ஏதாவது பிளவு பிரச்சனை ஏற்படும் பொழுது புஷி ஆனந்த் பின்னாடி விஜய் மக்கள் இயக்கத்தோட ஆட்கள் நிற்பான், நமக்கு பின்னாடி யார் நிற்பாங்க, நமக்கு பின்னாடி நிற்பதற்கு ஒரு ஆட்கள் வேண்டும். நமக்கு ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கு, நமக்கு ஒரு ஆக்டிங் சிஎம் ஆகலாங்கிற ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கு. அந்த ஆஸ்பிரேஷன்ஸ்க்கு யார் நமக்கு சரியா வருவாங்க அப்படின்னு ஒர்க் அவுட் பண்றதுக்கான வேலையில ரொம்ப தெளிவா ஆதவ ஒரிஜினா பார்க்கின்றார். இதில் விஜய் அவர்களுக்கு எவ்வளவு உடன்பாடு இருக்கு, உடன்பாடு இல்லைங்கிறத தாண்டி அவர் எல்லாத்தையும் இல்லை, நான் இதை பத்தி எனக்கு கவலை இல்லைங்க, ஏதோ பண்ணிக்கங்கப்பா, ஆளுக்கு ஏதோ பண்ணிக்கங்க பண்றதா, அதுவும் ரொம்ப மோசம். ஒரு முதல்வருக்கு இந்த தெரியாதுங்கிறனால மோசம், இல்லை தெரிஞ்சு இதெல்லாம் வந்து ஆதரிக்கிறனால மோசம். அப்படிதான் இது பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஆதவ ஒரிஜினா ரொம்ப தெளிவாக இந்த வேலைகள் தொடர்ச்சியாக பார்க்கிறார். அதிமுக ஒட்டுமொத்தமாக கரைத்து இந்த பக்கம் கொண்டு வரணும் அப்படிங்கிற பார்க்கிறார். ஆதவ் பின்னாடி வந்து பொலிட்டீசியன்ஸ், புஷி ஆனந்த் பின்னாடி வந்து மக்கள் இயக்கத்தினர், அப்படி ஒரு பார்வை வருது. அதான் சொல்றேன், அப்படி போகும். நீங்க இது ஆரம்பத்துல இருந்து அப்படிதாங்க இருக்கு. ஆதவுக்கு பின்னாடி வந்து இந்த விஜய் ரசிகர் மன்றத்தினர் எவ்வளவு பேர் வரக்கு வேலை பார்த்தாருன்னா காசு கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாரு, அவங்க வரல. இல்ல புஷி ஆனந்த் தான் எங்களுக்கு, அவர் சொன்னதான் உங்களே நாங்கள் ஊருக்குள்ள விடுவோம் அப்படிங்கிறதா இருந்துச்சு. இப்போ அவருக்கு சரி ஓகே ஜெயிச்சிட்டோம், அமைச்சர்லாம் ஆயிட்டோம். ஆனா இன்னைக்கும் புஷி ஆனந்த் அவர்கள் ரூம்ல வந்து இத்தனை அமைச்சர் வந்து உட்கார்றாங்க, அவர் பின்னாடி யாராவது போறாங்களா? யாரும் போறது. அந்த ஊர்ல போகும்போது நெருக்கமா மாதிரி காமிச்சுக்கிறாங்க. ஆனா இன்னைக்கும் அவர் ஒரு பவர் சென்டரா இருந்து கூட அவருக்கான ஆட்கள், அவருக்கான டீம் அங்க இருக்கான டீம் சுத்தமா இல்ல. அந்த டீமை உருவாக்குறதுக்கான வேலைகளை பார்க்கிறார். இன்னொன்னு, இந்த மும்முனை போட்டி என்பதை உடைச்சு இருமுனை போட்டியாக ஆக்குறதுங்கிறது ஒரு எதிர்காலத்துக்கு சரியாக இருக்கும். இது திமுகவிற்கும் தாவேக்காவிற்கான போட்டி.
மும்முனை போட்டியாக இருந்தா நம்ம 30% எப்போனா கீழே விடும். அதை இருமுனை போட்டியாக மாத்தினா 35 ஹோல்டு பண்ணலாம். அதிமுக வாக்கு வங்கி எடுத்துக்கி உள்ள போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கு பண்றார். பட் ஆனா மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த 35 அப்படியே ஹோல்டு பண்ணுவாங்களா? இல்ல. 25 தான் இருக்குமா? இல்ல. நம்ம பார்த்தோம், ஒரு காலத்தில் அதிமுக 44% இருந்துச்சு, இன்னைக்கு 18% வந்திருக்கு. நீங்க வந்து இது எல்லோருக்குமே பொருந்தும். தாவேக்கு வந்து 0ல 35 பேர் 35 ஹோல்ட் ஆயிடுமா? இல்ல. அது 25க்கும் போகும், 20க்கும் போகும். நீங்க என்ன செய்யறீங்களோ அதை பொறுத்தா இருக்கு. அதனால இந்த அரித்மெட்டிக்ஸா நீங்க வந்து தலித் வாக்கள் இவ்வளவு வந்துருச்சு, ஐயோமல் போயிட்டாங்க, இவர் திருமாவளவன் போயிட்டாரு, அப்படிலாம் இல்ல. மக்களுக்காக நின்று பேசி வேலை பார்த்தா இந்த வாக்குகள் மறுபடியும் எந்தெந்த கட்சிகளுக்கு போகணுமோ அந்த கட்சிகளுக்கு போகும். இடைத்தேர்தல் அதுக்கு ஒரு சரியான தருணமாகவும் இருக்கும். இப்போ பேசிட்டு இருக்க சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஜூலை 10ஆம் தேதி கரூர் கூட்ட நெரிசலில் இறந்தவர்களுடைய குடும்பத்தினரை விஜய் அவர்கள் சந்திக்க போறாரு அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. இதனுடைய ஒரு எக்ஸ்டென்ஷனா என்ன பேசுறாங்கன்னா, அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அரசு வேலை தொடர்பான பணி நியமன ஆணையமும் சேர்த்து வழங்குவார் அப்படின்னு சொல்லியும் சில பேர் எழுதுறத பார்க்க முடியுது. என்ன பிளான் போயிட்டு இருக்கு? நியாயமா? முதல்ல நீங்க வந்து ஒரு கட்சி நிகழ்வில் இன்னும் சொல்லப்போனா உங்களுடைய சோம்பேறித்தனத்தால், இதுதான் சரியான வார்த்தையாகும். இன்னைக்கு வரைக்கும் அதை விஜய் அவர்கள் வந்து சட்டமன்றத்துல பேசும்போது கூட சொல்றாரு, நம்ம ஏதோ பண்ணிட்டோமா, என்னெல்லாம் பேசுறாங்க பாருப்பாங்கிறாரு. மறுபடியும் நான் ஒரே ஒரு கேள்விதாங்க. 8:45 மணிக்கு ஏன் நீங்க ஏர்போர்ட்ல நின்னீங்க? 8:45 மணிக்கு நீங்க நாமக்கல்ல நிக்கல? அதுதான் கேள்வி. அந்த ஒரு கேள்விக்கு சிபிஐ கண்டிப்பா கேட்டிருப்பாங்க. இந்த ஒரு கேள்விக்கு மக்கள் மன்றத்துல பதில் சொல்லுங்க, அப்புறம் என்ன வேணாலும் பேசுங்க. நான் உள்ள வர்றதுக்கு லேட் ஆனிச்சு, நான் தவழ்ந்து வந்தேன், ஊர்ந்து வந்தேன், என்ன வேணாலும் சொல்லுங்க. 8:45 நாமக்கல்ல நிக்காம 8:45 ஏன் நீ ஏர்போர்ட்ல நின்றுட்டு இருந்தீங்க? அதை மட்டும் நீங்க சரி பண்ணீங்கன்னா இன்னைக்கு 41 உயிர்கள் உயிரோட இருந்திருக்கும். அதுதான் மிக முக்கியமான காரணம். அப்படிங்க திட்டமிட்டு பண்ணீங்களா பண்ணலையா அப்படிங்கறத கேள்வி. மேல இருந்து நீங்கள் பாட்டு பாடும் போது கீழே உயிர்களோ இல்ல ஏதோ பெரிய அசம்பாவிதமோ நடந்துகிட்டு இருக்குது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இது இரண்டாவது கேள்வி. இந்த ரெண்டு கேள்விக்கும் விஜய் அவர்கள் மனசாட்சியோட உண்மையை பேசினார். அதாவது எந்த மைண்ட் செட்னா, நான் வந்து நான் ரூமுக்குள்ள போனேன், எங்க கால்களை பிடிச்சிட்டு விஜய் கதர்னாருன்னு ஒரு குரூப் சொன்னாங்கல்ல, அதே மைண்ட் செட்டோட விஜய் அவர்கள் இதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த ரெண்டு கேள்வி கூட பதில் சொல்லுங்க. நீங்க உண்மையிலே நல்லவர் அப்படின்னா. ஆனா அன்பார்ச்சுனேட்லி தன்னோட ஆள் மனசுக்குள்ள விஜய் என்ன நம்புறாருன்னா, தான் வந்து ரொம்ப நல்லவன் அவர் நம்புறாரு. இல்ல இந்த இன்சிடென்ட்ல நம்ம ஒண்ணுமே பண்ணல, இது திமுக செய்த சதி அப்படிங்கிறத நம்புறாரு. நான் சொல்றேன், சரிங்க, திமுக ஆட்சி காலத்தில் காவல்துறையினர் ஐஎஸ் அதிகாரிகள் வீடியோஸ் எல்லாம் போட்டு ஒவ்வொரு நிமிட ரீதியாக 7:25 என்னாச்சு, 7:26 என்னாச்சு, 7:28 என்னாச்சுன்னு சொல்லி போட்டாங்கல்ல. உங்க ஆட்சி, உங்கள்கிட்ட அந்த ஃபைல்ஸ் இருக்கும், வீடியோஸ் இருக்கும். கூடுதலாக உங்களோட பஸ்ல வந்து என்ன நடந்துச்சுங்கிற வீடியோஸும் உங்கள்கிட்ட இருக்கும். எல்லாத்தையும் மக்கள்கிட்ட போட்டு காட்டுங்க. உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு, எல்லாத்தையும் போட்டு காட்டுங்க. போட்டு காட்டிட்டு பாருங்கப்பா, நான் ஏதாவது தப்பு செஞ்சிருக்கேனா? இல்ல கவர்மெண்ட் மறைச்சிட்டாங்க ஒரு விஷயத்த, அந்த பாருங்க செந்தில் பாலாஜி ஓடிட்டு இருக்காரு, செந்தில் பாலாஜி ஆட்கள் ஓடிட்டு இருக்காரு பாருங்க, ஒருத்தர் ஆசிட் அடிச்சார் பாத்தீங்களா, ஒருத்தர் கத்தி எடுத்து குத்துறாரு பாருங்க, ஒருத்தர் குண்டு போட்டார் பாருங்க, இதெல்லாம் வெளியே கொண்டு வாங்க, சொல்லுங்க. நம்ம மக்கள் ஆமாம் சார், உண்மையிலே வந்து செந்தில் பாலாஜி சார் பண்றாரு, திமுக பிளான் பண்ணி பண்ணிட்டாங்க சார். ஏங்க நீங்க எவ்வளவோ வீடியோஸ் வந்துருச்சு, எவ்வளவு வந்துருச்சு, மறுபடியும் இதுல சதி நடந்தது சதி கோட்பாடு பண்றீங்களா தவிர கோர்ட்டுக்கு போனா சதி கோட்பாடு பேச மாட்டேங்கிறீங்க. மக்கள் மன்றத்துல தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கீங்க. சிபிஐல போய் என்ன பேசுறீங்கன்னு யாருக்கும் தெரியல. சிபிஐ வந்து நீங்க மௌனமா இருக்கிறாங்க. சிபிஐ ஃபர்ஸ்ட் எவ்வளவு வேகம் காமிச்சாங்கன்னா, விஜய் அவர்கள் பேர் சார்ஜ் ஷீட் வரப்போகுது, இதெல்லாம் வேகம் காமிச்சாங்க. ஏங்க அதுக்கப்புறம் என்கொயரி நடக்கல, கோர்ட் அதை பத்தி கேட்கல. அப்ப என்ன அர்த்தம் இதற்கெல்லாம்? மத்திய அரசாங்கம் அதெல்லாம் படுக்க போடு, தேவைப்பட்ட நேரத்தில் தூசி தட்டிக்கலாம். விஜய் நமக்கு ரொம்ப அணுக்கமாக தான் இருக்காரு, விஜய் நல்ல பிரச்சனை இல்லை, திமுக தான் நமக்கு பிரச்சனைக்குரிய கட்சி அப்படி சொல்லிட்டாங்களா? இப்போ இந்த விஷயத்திற்கு முதல் விஜய் அவர்கள் இந்த இரண்டு கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக கட்சி ரீதியாக நீங்க அப்போ ஒரு காம்பன்சேஷன் கொடுத்தீங்க. அதுல கூட என்ன குற்றச்சாட்டுனா, காயமுற்றவர்களுக்கு காம்பன்சேஷன் கொடுத்தாங்களா இல்லையாங்கிற குற்றச்சாட்டு. எல்லாத்தையும் தத்தெடுத்து படிக்க வைக்க போறாங்க, பினான்சியல் அசிஸ்டன்ஸ் பண்ண போறாங்க, எஜுகேஷன் ஹெல்ப் பண்ண போறாங்க. அது நடங்களாங்க நமக்கு தெரியல. நடந்திருந்த சந்தோஷம், அதையும் அவங்க வெளியே சொல்லட்டும். நீங்க அதையெல்லாம் தாண்டி இவர்களுக்கு ஒரு அரசு வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்கன்னா, இது எதன் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது நமக்கு தெரியல உண்மையிலேயே. இது வந்து அரசாங்கம் நடத்திய நிகழ்வு, அதுல ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா, நீ கட்சி நடத்திய நிகழ்வு, நீங்கள் பொறுப்பேற்காத நிகழ்வு, இன்னும் வழக்கு வந்து பெண்டிங்ல இருக்கிற நிகழ்வு. இதற்கு நீங்கள் இந்த மாதிரியான ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்திங்கன்னா அது தவறான முன்னுதாரணமாக போகும். விஜய் செய்ய மாட்டாருன்னு நான் நம்புறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுங்க, பார்க்கலாம். எம்ஆர் விஜயபாஸ்கர் கரூர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்றாரு, விஜய் அவர்கள் கரூருக்கு போறதாக பிளான் பண்றாரு. இந்த ரெண்டு விஷயம் தொடர்பு படுத்தி பேசுறாங்க இல்லையா, அது உண்மைதானா? உண்மைதானே. நீங்க திருச்சி கிழக்குலையும் பெரம்பூர்லையும் ஜெயிச்சாரு, என்ன பேசினாரு? என்னதான் நம்ம இருந்தாலும் நம்ம ரெண்டுமே நமக்கான சொந்தம் இல்லையா? அப்போ நம்ம ரெண்டு தொகுதிக்கும் மாசம் ஒரு தடவை போவேன். இப்போ மே மாசம் 4ஆம் தேதி ரிசல்ட்ஸ் வந்துச்சு. நீங்க ஆட்சி அமைச்சது 10ஆம் தேதி, மே 4ஆம் தேதி விஜய் பெரம்பூர் எம்எல்ஏ ஆயிட்டாரு, திருச்சி கிழக்கு எம்எல்ஏ ஆயிட்டார். ஜூன் 4 நீ நம்ம பேசுறது ஜூலை 3
கரெக்டாக நீ 3வது மாதம் என்ட்ரி ஆகுது, 2 மாதம் முடிஞ்சிருச்சு. இந்த 2 மாதத்தில் பெரம்பூருக்கு விஜய் எத்தனை வாட்டி போனார்? அலுவலகம் சும்மா இருக்கு. சும்மா இருக்கு. எத்தனை தடவை போனார்? ஏன் போகல? ஏன்னா நான் ராஜினாமா பண்ணல, அங்கேருந்து இடைத்தேர்தல் வரப்போறது இல்லை. ஒருவேளை பெரம்பூர் ராஜினாமா பண்ணியிருந்தாருன்னா போயிருப்பார். ஏன்னா இடைத்தேர்தல் இங்கே நடக்கணும்ல, இடைத்தேர்தல் நடந்த இடங்களுக்கு போவேன். அடுத்ததாக எங்கே போவார்னு சொல்லுங்க? விராலிமலைக்கு போவார். விஜயபாஸ்கர் எப்படியாவது ஏங்க நான் எவ்வளோ நீங்கள் பண்ணேன், இப்படி கவுத்துட்டீங்களே, நீங்கள் வாங்க, தயவுசெய்து கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் ப்ரெஷர் பண்ணுவார், இந்த வேலைகளை பண்ணுவார். இந்த மாதிரி இடைத்தேர்தல் எங்கெல்லாம் நடக்குதோ அந்த இடங்களுக்கெல்லாம் இன்றைக்கே நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். திருச்சி கிழக்கில் பேசி முடிச்சாச்சு, அடுத்ததாக இங்கே நான் பேச போகிறேன், கரூரில் பேச போகிறேன், அடுத்ததாக வந்து விராலிமலையில் போய் பேச போகிறேன், அடுத்ததாக மதுராந்தகம் போகிறேன், பெருந்துறை போகிறேன். இப்படித்தானே அவருடைய பயணம் இருக்கும். ஆனால் அவர் சொன்னது என்பது தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் வீடு வீடாக நான் வருவேன். வீடு வீடாக போங்க சார், மற்ற தொகுதிகளை விடுங்க, உங்கள் பெரம்பூரில் இருக்க வீடு வீடாக போங்க சார். இன்றைக்கி தான் உங்கள் பாதுகாப்பெல்லாம் நீங்கள் சூப்பராக கொடுக்குறாங்கல்ல, இறங்கி போங்க, நன்றி சொல்லுங்கள் சார். முதல்ல உங்களோட தொகுதி மக்களுக்கு எந்த மக்களால் நீங்கள் முதலமைச்சர் ஆனீர்களோ அவர்களுக்கு முதல் நன்றியை சொல்லுங்கள். அதுவே நீங்கள் செய்யலாம். ஆனால் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, அதெல்லாம் எதுக்கு போகணும், நமக்கு எங்கே இடைத்தேர்தலுக்கோ அங்கே மட்டும் தான் நமக்கு டாஸ்க் இருக்குது, அந்த டாஸ்க் மட்டும் முடிக்கலாம்னு நினைக்கிறீங்க. ஸோ ரொம்ப திட்டமிட்டு தான் அந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. ரைட். பற்றி பேசும்போது மக்கள் மன்றத்தில் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, சிபிஐ சேனல் ஒரு மாதிரி பேசுகிறாங்கன்றதை நீங்கள் குறிப்பிட்றீங்க. நேற்று பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜன் அவர்கள் வந்து காவல்துறை வச்சே சாகடிச்சாங்க அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் பேசுகிறாரு. அதை எதிர்த்து நீங்கள் திமுக வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. சிபிஐ வழக்கு பெண்டிங்கில் இருக்குது. அது வரைக்கும் இவங்க முடிகிற வரைக்கும் இங்கே விஜயா இருக்கட்டும், ஆதவர்ஜன் ஆகட்டும், இவங்களுடைய பேரும் உள்ளே இருக்குது. இவங்க வந்து பேசுறதுக்கு தடை விதிக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து மனு தாக்கல் பண்ணியிருக்கிறத பார்க்குறோம். இந்த மூவ் எப்படி பார்க்குறீங்க? தேவையான ஒன்று தான், நிச்சயமாக தேவையான ஒன்று தான். ஏங்க சரி, திமுக போலீஸ் வச்சு கொண்டாங்களா? அந்த போலீஸ் யாரப்போ எனக்கு புரியலையே. அந்த போலீஸ் எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா? காத்திர பட்டேல் மாற்றிட்டாங்களா? இல்லை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா? அந்த காவல்துறை இன்ஸ்பெக்டர் யார், அந்த காவல்துறை யாரெல்லாம் பணி புரிஞ்சாங்க எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ண வேண்டியதானே? சஸ்பெண்ட் பண்ணிட்டு அவங்கள்ட்ட விசாரணை நடத்த வேண்டியதானே? எப்போ யாருப்பா அவங்களை தூண்டி விட்டா? செந்தில் பாலாஜி தூண்டி விட்டாரா? இல்லை கரூரில் வேற யாராவது அமைச்சர்கள் தூண்டி விட்டாங்களா? சொல்ல வேண்டியதானே? அதே செய்யாமல் இருக்கீங்க. நீங்கள் மக்களை வந்து முட்டாள் நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்கார். அவர் வந்து கரூரில் நாங்கள் தப்பு செய்யலாம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். ஆனால் நான் மறுபடியும் என்னன்னா நீதி வெல்லும்னு விஜய் கேட்டார். சிபிஐ வழக்குங்கிறது அது மூவ் பண்ண பிறகு சொன்னார். எனக்கு உண்மையான கோபம் வந்து சிபிஐ என்ன செய்யறாங்க, சிபிஐ ஏன் இந்த வழக்கு சீரியஸாக பர்சியூ பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸ்டாம்பீட் வழக்கு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான வழக்குகள் நமக்கு பார்த்துருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஸ்டாம்பீட் வழக்கில் இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் பெரிய அளவுக்கு தண்டனை யாருக்கும் கிடைத்ததில்லை. ஆர்சிபி நம்ம லேட்டஸ்டாக பார்த்தோம். அதற்கு முன்னாடி எத்தனையோ நார்த் இந்தியாவில் சாமியார் அபாக்கு போய் செத்தது பார்த்துருக்கோம். நீங்கள் வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து மழை நிவாரண உதவி கொடுத்து அதில் போய் இறந்ததை பார்த்தோம். ஆனால் எந்த ஸ்டாம்பீட் வழக்காவது ஏதாவது அக்கௌண்டபிலிட்டி நடந்திருக்கான யாருக்குமே இல்லை. ஆனால் எஃப்ஐஆரில் போட்டிருக்காங்க. அட்லீஸ்ட் இந்த வழக்கில் நீங்கள் விஸ்யானந்த் மேலே எஃப்ஐஆர் இருக்குது, ஆதவர்ஜன் மேலே எஃப்ஐஆர் இருக்குது, சீட்டர் நிர்மல்குமார் எஃப்ஐஆர் இருக்குன்னா அடுத்த கட்ட நடவடிக்கையாக சிபிஐ இந்த விசாரணையை துரிதப்படுத்தி கோர்ட்டில் போய் ஏதாவது சொல்லுவாங்க நம்ம எதிர்பார்க்கின்றோம். ஆனால் அவர்கள் சொல்வதே கிடையாது, சொல்ல தயாராகவும் இல்லை. ஸோ ஒட்டுமொத்தமாக சிபிஐ அவர்களை காப்பாற்ற நினைக்கிறது. ஒரு காலத்தில் சிபிஐ வந்து குண்டு கிளி அப்படிலாம் சொல்லி விஜய் பேசினார். இன்னைக்கு அவர் பேசணும், குண்டு கிளியாக செயல்படுகிறது, வேலையை செய்ய மாட்டேறான்னு சொல்லி பேசணும். அதெல்லாம் பேசுவாரானா? நிச்சயமாக பேச மாட்டார். ஆதவர்ஜனா எப்படியாவது இந்த பழியை ஒட்டுமொத்தமாக தூக்கி போட்டுட்டா மக்கள் நம்புவாங்கன்னு நினைக்கிறாரு. தேர்தல் காலத்தில் அதை பயன்படுத்த மக்கள் இன்னைக்கு யோசிச்சு பார்க்குறாங்க, நம்ம செஞ்சது தப்பா சரியான்னு சொல்லி பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் எம்ஆர் விஜயபாஸ்கர் ஜெயிச்சாரு, அவர் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அப்போ இதில் என்ன உண்மை இருக்கிறது? நம்ம கேட்குற மாதிரி எல்லாம் கேட்குறாங்கல்ல, விஜய் அவர்கள் உண்மை கொண்டு வர வேண்டியதானே, உண்மை வெளிக்கொணரன்னு சொல்லி சொன்னீங்கல்ல, உங்க ஆட்சி நடக்குதுங்க, தூக்கி போடுங்க, எல்லா வீடியோ தூக்கி போடுங்க. எந்தெந்த வீடியோலாம் வந்து இது வரைக்கும் வெளியே வராத வீடியோ கொண்டு அதில் போடுங்க. அதை செய்யாம நீங்கள் மறுபடியும் வந்து கரூருக்கு நாங்கள் காரணமில்ல நீங்க எத்தனை தடவை சொன்னாலும் அது எடுபடாது. மக்கள் மன்றத்தில் வேணா நீங்க போய் பேசுறது தெரியலாம், நீங்க சிபிஐலையும் உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் நீங்க கண்டிப்பா மாட்டுவீங்க. முக்கியமான விஷயம் பண்ணிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார்.